100 days marathon day 8 கான ஷெட்யூல் இயல் 5 இலக்கணம் தான் கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 15 ஒன் வேர்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன் வேர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணம் சார்ந்த கொஷின்ஸ் தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் இருக்குது. டே 8 இதுலேயும் பார்த்தீங்கன்னா வினாக்களில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம், விடைகள் ரெலவெண்ட்டாக எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம், பொருள்கோள், இந்த 3 டாபிக் தான் அதிகமாக வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டால் எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 15th கொஷினுக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் பெஸ்ட்டு, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் ரீட் பண்ணுங்கள், நோட் போட்டிருக்கீங்கன்னா நோட்லேயே எழுதுங்க. அண்ட் டே 7 வரை என்னென்ன டாபிக் போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஆன்சர்ஸும் தெரியுதா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் பெஸ்ட்டு. தமிழ் கொஷினை பொறுத்தவரை 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் டைமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோம். அதிகபட்சம் ½ hour ஆகும். உங்களுக்கு கொஷின் தெரியலை அப்படின்னா டெக்ஸ்ட் புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள். எல்லா கண்டென்ட்டும் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும், டைரக்ட் கொஷினாகவே இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷேர் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.